ஹே அமிகோஸ், ஆல்ரெடி என் சேனலில் கிறிஸ்மஸ் ட்ரீ ஆர்னமெண்ட்ஸ்லாம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த தடவை ஒரு மினி கிறிஸ்மஸ் ட்ரீயே எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பெருசாக எக்ஸ்பென்சிவாக என்னால் கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடியாது அண்ட் வீட்லேயும் கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களே வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை செஞ்சு அழகாக உங்களோட ஷெல்ஃபில் கபோர்டில் வச்சு இந்த மாதிரி சீரியல் லைட்லாம் போட்டு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு ஈக்குவலாக நீங்களும் கிறிஸ்மஸ் ட்ரீ வச்ச மாதிரி டெக்கார் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிறிஸ்மஸ்க்கு எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ணி டெக்கார் பண்ண முடியலை அப்படின்ற தாட் இருக்கவங்க கண்டிப்பாக என் சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நான் சொல்லித்தரது எல்லாம் பேசிக்காக சிம்பிளாக வீட்டில் இருக்க ஸ்டஃப் வச்சு நீங்கள் டெக்கார் பண்ணுற ஐட்டம்ஸ் தான். ஸோ அதில் இந்த தடவை ஒரு மினி கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்துடலாமா? இதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஒரு லார்ஜ் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கோங்க அண்டு ஒரு உல்லன் த்ரெட் வந்து தேவைப்படும். இது வந்து க்ரீன் கலர் தான், ஆப்வியஸ்லி கிறிஸ்மஸ் ட்ரீனால க்ரீன் கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போனாலும் வேறு கலர் த்ரெட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபுல் பண்டில் ஆஃப் உல்லன் த்ரெட் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ ஸ்கேலோட எட்ஜில் வந்து த்ரெட்டை வந்து நம்ம நாட் பண்ண போகிறோம். த்ரெட்டோட எண்டை வந்து கொண்டு வந்து ஸ்கேலில் வந்து இது மாதிரி பின் வழியாக விட்டு அப்படியே முடிச்சு போட்டுக்கோங்க. ஒரு 2 நாட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். லூஸ் விடக்கூடாது, லூஸ் விடாமல் கொஞ்சம் டைட்டாக நல்லா ஸ்ட்ராங்காக வந்து நாட் போட்டுக்கோங்க. முடிச்சு போட்ட இடத்த வந்து ஸ்கேலோட லெஃப்ட் பக்கமாக வந்து அதை திருப்பி வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. ரைட் ஹேண்டில் ஸ்கேலை பிடிச்சிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டில் இந்த மாதிரி 3 ஃபிங்கரில் வந்து த்ரெட்டை சுற்றி ஸ்கேலை வந்து அதுக்குள்ளே விடணும். பேசிக்காக 3 ஃபிங்கருக்கு பின்னாடி த்ரெட்டை வச்சுக்கோங்க. தென் ஃபிங்கரை ரொட்டேட் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே வந்து ஸ்கேலை விட்டு எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நாட்டு வந்துடும். ஒரு தடையும் நீங்கள் த்ரெட்டை சுற்றி எடுக்கும் போது உங்களுக்கு ஸ்கேலோட கார்னரில் வந்து இந்த மாதிரி நாட்டு வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே கரெக்டாக ஸ்கேலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கமாக வர்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் அது வந்து சென்டர் இடத்துல உங்களுக்கு நாட் வந்துச்சுன்னா நீங்கள் அதை திருப்பி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் த்ரெட்டு சுற்றும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓவர்லேப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி லைனாக இருக்கணும். ஸோ இது மாதிரி ஸ்கேல் ஃபுல்லாக வந்து நம்ம பண்ண போகிறோம். ஒரு 2-3 டைம்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொலாப்ஸாக தான் ஆகும். பட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே அரை தூக்கத்தில் கூட நீங்கள் பண்ணிடலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக வந்து ஸ்கேல் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இந்த எட்ஜு நாட்டெல்லாம் இருக்குது தெரியுமா, அந்த இடத்துல வந்து க்ளூ போட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். கரெக்டாக ஸ்கேலோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் வந்து எல்லா நாட்டுமே இருக்கும். அப்படி விழலை சென்டரில் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக எல்லா இடத்துலையும் வந்து ஈவனாக உங்களுக்கு க்ளூ அப்ளை பண்ண கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஆஃப் 30 மினிட்ஸ் ஆச்சு அந்த ஸ்கேலை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த க்ளூ வந்து காயிற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். தென் காஞ்சதுக்கு அப்புறமா வந்து கொஞ்சமாக இப்படி ரிலீஸ் பண்ணி புல் பண்ணி எடுங்க. ஸ்கேல்லேருந்து கொஞ்சமாக அந்த த்ரெட்டை வந்து இப்படி ஷ்ரிங்க் பண்ணி எடுத்திங்கன்னா அது வந்து ஸ்கேல்லேருந்து வெளியே வரும். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் புல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சைடில் ஒட்டி இந்த க்ளூ எல்லாம் பிச்சு பேர்ந்துட்டு நம்ம பண்ண போகிற ட்ரீக்கு தேவையான அந்த லீஃபே வந்து வராமல் போயிடும். ஸோ அதனால் ஜென்டிலாக இது மாதிரி ஸ்லோவாக வந்து புல் பண்ணுங்கள். கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ரெஷர் கொடுத்து ஜென்டிலாக பண்ணுங்கள். ஃபைனலாக வந்து ரிலீஸ் பண்ணப்பறம் இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் இருக்கும். கரெக்டாக வந்து க்ளூ காஞ்சிருந்தானா இப்படி தான் உங்களுக்கு ஃபினிஷ் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் க்ளூ போட்டு உடனே ஒரு 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளேயோ காயறதுக்குள்ளே இப்படி எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துடும். அது முறுக்கு மாதிரி இப்படி சுற்றிக்கும். ஃபர்ஸ்டில் காமிச்ச மாதிரி ஒரு ப்ராப்பர் பேட்டர்ன் வராது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சு அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் காஞ்சதுக்கப்புறம் எடுங்க. ஸோ இப்போ இதே மாதிரி ஒரு 6 to 7 நம்பர்ஸ் ஆச்சு பண்ணணும். நம்ம பார்க்க கடுப்பான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், பட் பண்ண ஆரம்பிச்சிட்டா ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கலர் A4 ஷீட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட நார்மல் A4 ஷீட் இருந்தாலும் பரவாயில்ல. இதில் வந்து நான் இப்போ ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆக்சுவலி ஒரு கர்வ் ஷேப்பில் வந்து கட் பண்ணணும். ஸோ பேப்பரோட ஒரு எட்ஜில் வந்து சென்டர் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் சுற்றி வந்து சேம் 20 சென்டிமீட்டருக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து தென் ஒரு கர்வ் அவுட்லைன் போட்டு நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறது கர்வ் தான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீயோட இன்னர் பேஸாக இருக்க போகுது. அண்டு இதை பொறுத்து தான் வந்து அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயோட ஹைட்டுமே வரும். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தீங்கன்னா A3 ஷீட்லேயோ இல்லை சார்ட் பேப்பர்லேயோ இதே மாதிரி கர்வை கட் பண்ணி எடுத்திங்கன்னா அதோட மெஷர்மெண்ட் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ ஃபைனலி வந்து இதை கோன் மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 2 எட்ஜையும் வந்து இப்படி சுற்றி விட்டிங்கன்னா அது கர்வாக ஃபார்ம் ஆகிடும். தென் செலோ டேப் வச்சு எட்ஜஸ் எல்லாத்தையும் சீல் பண்ணிவிடுங்க. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு கோன் ஷேப்பில் இருக்கும். கோனுக்கு கீழே ஹாலோ ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நம்ம கோன் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட எக்ஸஸ் பேப்பர்லேயே வந்து இந்த மாதிரி அவுட்லைன் வரைஞ்சிக்கோங்க. கோனை ப்ளேஸ் பண்ணி அதை அவுட்லைன் வரைஞ்சிட்டு அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி க்ளூவை ஸ்டிக் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த கோனை வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகிடும்.
இப்போ நம்ம செஞ்சு வச்ச உள்ளன் த்ரெட்டை வந்து இந்த ட்ரீ மேலே நம்ம அசெம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே நீங்களும் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கோனோட பேஸ் போர்ஷனுக்கு கொஞ்சம் மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேலில் வந்து பண்ணோம் பார்த்தீங்களா உள்ளன் த்ரெட்டு, ஸோ அதை வந்து இது ஃபுல்லாக வந்து சுற்றி விட போகிறோம். நம்ம க்ளூ பண்ணி அந்த த்ரெட்டை எடுத்திருப்போம் பார்த்தீங்களா, அந்த போர்ஷன் மட்டும்தான் வந்து இந்த க்ளூவில் வந்து ஸ்டிக் ஆகிற மாதிரி ஒட்டணும். கீழே இருக்க போர்ஷன் வந்து ஃப்ளோயிங்காக தான் இருக்கும். அது வந்து இந்த மாதிரி ஒரு யூ ஷேப்பில் அப்படியே வந்து ஃப்ளோயிங்காக தான் இருக்கணும். மேலே இருக்க அந்த லேயர் மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி ஒரு கேப் விட்டு லைனாக வந்து ஒரு லேயராக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலி இந்த மாதிரி ஒரு லேயராக வந்து சுற்றி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம ட்ரீயோட அவுட்லுக் இருக்கும். எப்படி கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரியே ஒரு லுக் வருதா? இப்போ கிறிஸ்மஸ் வைப்பு கொண்டு வரதுக்கு இதை டெக்கார் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வந்து ஸ்டார் ஸ்டிக்கர்லாம் இருக்கும். நம்ம ப்ராக்டிக்கல் நோட்ஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். இது ஸ்டேஷ்னரி ஷாப்லலாம் உண்டு. ஸோ அதை தான் வந்து அங்கங்கே நம்ம ஒட்ட போகிறோம். ரொம்ப சிம்பிளான வேலைங்க. இதுக்குன்னு டெக்கார் பண்ணுறதுக்கு தனியாக ஹேங்கிங்ஸ்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டிக்கரே நீங்கள் ஒட்டினா போதும். இல்லை நான் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஷேப்பாக கூட பேப்பரில் கட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டலாம். இல்லைனா வந்து கலர் தெர்மாக்கோல் பால்ஸு, கிளிட்டர் பால்ஸை கூட நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஸ்டிக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கிறிஸ்மஸ் ட்ரீயில் இருக்க முக்கியமான விஷயம் ட்ரீ மண்டை மேலே இருக்க ஒரு ஸ்டார். ஸோ அந்த ஸ்டார் தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிட்டர் ஃபோம் ஷீட்டில் சின்னதாக ஸ்டார் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இதை வந்து டூத் பிக் வச்சு ஒட்ட போகிறோம். டூத் பிக்கை வந்து பாதியாக கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்ட்டு நான் ஃபர்தராக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்டார் பின்னாடி வந்து கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கை அது மேலே ஒட்டிட்டிங்கன்னா ஃபைனலாக வந்து ஒரு மேஜிக் ஸ்டிக் மாதிரியே இருக்கா பார்க்குறதுக்கு. இப்போ ட்ரீயோட மண்டை மேலே இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ட்ரீயோட மண்டையில் வந்து ஏற்கனவே சின்னதாக ஒரு ஹோல் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே வந்து ஜென்டிலாக வந்து இதை அப்படியே இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் புல் பண்ணிங்கன்னா அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் தானே. ஸோ ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா அது கிழிஞ்சிரும். அண்ட் இல்லைனா ஷேப் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ட்ரீ 80% கம்ப்ளீட் ஆயிடுச்சா? இன்னுமே கம்ப்ளீட் ஆக மெரி கிறிஸ்மஸ் அப்படின்ற கோட்டு கண்டிப்பாக கிறிஸ்மஸ் ட்ரீல இருக்கணும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேனர் லே அவுட் பண்ணிக்கோங்க. உங்கள் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தோணுதோ அது மாதிரி கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நான் மெரி கிறிஸ்மஸ்ன்னு எழுத போகிறேன். பெயிண்ட் வச்சு எழுதினாலும் எழுதலாம், இல்லை ஸ்கெட்ச் பென் வச்சு எழுதினாலும் எழுதலாம். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஃபோல்ட் பண்ணி விட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வந்து ஒரு காற்றுல வந்து ஒரு பேப்பர் ஃப்ளோ ஆனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் கொடுக்கும். 3D எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி லைட்டாக வந்து ஷேப் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் மெரி கிறிஸ்மஸ்ன்னு எழுதிட்டு நம்ம ஏற்கனவே கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதோட ரிமைனிங் ஸ்டிக் இருக்கும். அதை வந்து இது பின்னாடி க்ளூ வச்சு இது மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதையும் வந்து ட்ரீயோட மண்டை மேலே தான் வந்து நான் சொருவ போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேனர் லே அவுட் பண்ணிவிட்டு ட்ரீயோட சென்டர்லேயோ இல்லை சைட்லேயோ எங்கேயாவது நீங்கள் வந்து க்ளூ வச்சு சும்மா வந்து அந்த பேப்பரை ஒட்டி விட்டால் போதும். இப்போ ட்ரீயோட மண்டை மேலே இதையும் ஜென்டிலாக இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்டார் இன்சர்ட் பண்ணியிருப்போம். ஸோ சஃபிஷியன்ட் ஹோல் வந்து உங்களுக்கு இருக்காது. அதனால் பார்த்து பொறுமையாக வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ஷாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா பேப்பர் கிழிஞ்சிரும். அண்ட் நீங்கள் பண்ண எஃபர்ட் எல்லாமே வேஸ்ட் ஆகிடும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி இப்போது 90% ஆஃப் த கிறிஸ்மஸ் ட்ரீ ரெடி ஆயிடுச்சு. பெரிய எக்ஸ்பென்ஸ் இல்லை, பெரிய எஃபர்ட்டும் இல்லை. ஜஸ்ட் பேசிக்கான விஷயத்த வச்சு வீட்டில் இருக்க திங்ஸ் வச்சே நம்ம பண்ணிடலாம். உள்ளன் த்ரெட் வந்து அஃப்கோர்ஸ் எல்லார் வீட்லேயும் வந்து கம்பல்சரி இருக்கும். ஏன்னா எம்ப்ராய்டரி நானும் கற்றுக்கிறேன் அப்படின்றதுக்காக எல்லா லேடிஸும் வாங்கி வச்சுப்போம். பட் அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் அப்படியே ஸ்டாக் வச்சுருப்போம். எம்ப்ராய்டரி பண்ணமோ இல்லையோ சும்மா இருக்க த்ரெட்டை இந்த மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக மாற்றலாம். அண்ட் இதோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்போ சைஸ் வரைக்கும் வரும். ஸோ அதனால் ரொம்ப மினி காம்பேக்ட் ட்ரீன்லாம் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு உங்களோட ஷெல்ஃபோ கபோர்ட்லேயோ வைக்கிற மாதிரி ஒரு அக்காமடேஷன் இதுவாக இருக்கும். அண்ட் ஃபைனலி இப்படி சீரியல் லைட்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் தாங்க ஒரு 100% கிறிஸ்மஸ் ட்ரீ ஃபினிஷ் ஃபீலே வருது. ஸோ இதே மாதிரி நீங்களும் எக்ஸ்பென்சிவாக செலவு பண்ண முடியல பட் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் ஈஸி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான கிறிஸ்மஸ் டை வீடியோஸ் அண்ட் சம்மர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு என் சேனலில் மறக்காம லைக், share and subscribe. Bye.